தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் பரந்தூரை தனிமைப்படுத்தி கூட்டணி கட்சிகள், எதிர்க்கட்சிகள், மக்கள் இயக்கங்கள் யாருமே பரந்தூருக்கு சுலபத்தில் செல்ல முடியாத நிலையை உருவாக்கி உள்ளது. இது போன்ற நிலையில் பரந்தூருக்கு நடிகர் விஜய் செல்வதற்கு எளிதில் அனுமதிப்பார்களா என்ன? விஜய் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. நடந்தது என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் இருப்பது தமிழகத்தில்தான் என்றாலும் கடந்த 2 ஆண்டுகளில் யாரும் அவ்வளவு சுலபமாக இந்த ஊரை நெருங்கிவிட முடியாத நிலையே உள்ளது. உண்மையிலேயே பாஜக ஆளும் மாநிலங்களில் கூட இவ்வளவு கடும் நெருக்கடிகள் மக்களுக்கு தரப்பட்டிருக்குமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழகம் இதுவரை எத்தனையோ கட்சி தலைவர்களின் பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்களை சந்தித்து இருக்கின்றது, சந்தித்து வருகிறது. ஆனால் தவேக தலைவர் நடிகர் விஜயின் வருகைக்காக தமிழகத்தை ஆளும் திமுக ஆட்சியாளர்கள் மற்றும் தமிழக காவல்துறை அளித்த நெருக்கடிகள் இதற்கு முன் நாம் கேள்விப்படாதவை என்றுதான் சொல்ல வேண்டும். விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் 2 ஆண்டுகால முயற்சிக்கு பிறகு போராட்ட காலத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே பாதி வழியிலேயே கைது செய்யப்பட்டு போராட்ட இடத்திற்கு அப்பால் 50 கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டு சென்று சிறை வைத்தனர். பூ உலகின் நண்பர்கள் அமைப்பின் வழக்கறிஞர் வெற்றி செழியன் வருகை தர முயற்சித்த போது ஏதோ ஒரு தீவிரவாதி பிடிப்பது போல ஏகனாபுரத்திற்கு 50 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள பூவிருந்த வள்ளியிலேயே தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டார். SDPI கட்சியின் தலைவர் முபாரக் ஏகனாபுரம் வருவதற்கு முன்பாகவே கண்ணன் தாங்கள் பகுதியில் காவல்துறையால் சுற்றி வளைத்து நிறுத்தப்பட்டார். போராட்டத்தின் துவக்க காலத்திலேயே இப்பகுதிக்கு வருகை தந்து இந்த திட்டத்திற்கு எதிராக பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் பல தடைகளை உடைத்துதான் இந்த பகுதிக்கு வருகை தர முடிந்தது. திமுக கூட்டணியில் உள்ள VCK தலைவர் தொல் திருமாவளவனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனும் திட்ட பகுதிகளை முழுமையாக சுற்றி பார்க்க முடியாமல் போராடும் 13 கிராம மக்களையும் சந்திக்க முடியாமலேயே திரும்பினர். சர்வதேச பசுமை விமான நிலைய திட்டத்தை எதிர்க்கும் போராட்டம், ஆர்ப்பாட்டம் போன்ற ஜனநாயக வழிமுறைகள் எதற்கும் காவல்துறை அனுமதி தராத நிலையில் சேலம் 8 வழிச்சாலை எதிர்ப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் பழனியப்பன் அவர்கள் இத்திட்டத்திற்கு எதிரான பரப்புரைக்காகவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இத்தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டார். அவரை காவல்துறை தினமும் கண்காணித்து பழனியப்பன் ஏகனாபுரத்தில் உள்ள எழுத்தாளர் பவா சமத்துவன் இல்லத்தில் தங்க அனுமதித்ததற்காக பவா சமத்துவன் அவருடைய வயதான தாய் தந்தையரை காவல்துறை பலமுறை அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் தவேக தலைவர் நடிகர் விஜயின் பரந்தூர் வருகையை இந்த அரசு எப்படி எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருந்தது. இப்படி தனிமைப்படுத்தப்பட்ட மக்களின் நிலத்தை பறித்து நிர்கதியாக்கி சொந்த மண்ணின் மக்களை அகதிகளாக்கி அதானிக்காக 5746 ஏக்கர் நிலங்களை அபகரித்து தரும் தமிழகத்தின் ஆட்சியாளர்களால் நசுக்கப்பட்டு வரும் மக்கள் 910 நாட்களை கடந்து 1000 நாட்களை நோக்கி நடத்திடும் அகிம்சை போராட்டத்தை யாரும் பொருட்படுத்தவில்லையே. மனிதாபிமானம் தொலைந்ததோ என்ற நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய்க்கு போராடும் மக்கள் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஜனவரி 19, 20 தேதிகளில் எங்கள் தலைவர் ஏகனாபுரம் பகுதிக்கு வருகை தர உள்ளார், அதற்கு அனுமதி தாருங்கள் என தவேக கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் காஞ்சிபுரம் காவல் கண்காணிப்பாளரிடம் அனுமதி கோரி கடிதம் கொடுத்தனர். அதற்கு பின்பு தவேக சார்பில் சென்னையில் தமிழக காவல்துறை இயக்குநரிடமும் மனு அளித்தனர். கடைசி 2 நாளுக்கு முன் அனுமதி அளித்த காஞ்சிபுரம் காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து ஜனவரி 20ஆம் தேதி அன்று பகல் 12:30 முதல் 1:30 மணி வரை 1 மணி நேரம் மட்டுமே போராட்ட குழுவினரை விஜய் சந்திக்கலாம் என அனுமதி கொடுத்தது. ஆனாலும் அவர் எங்கு எந்த இடத்தில் போராட்டக்காரர்களை சந்திக்க வேண்டும் என்பது 19ஆம் தேதி இரவு வரை இழுபறியாகவே இருந்தது. அதற்கு பின்பு காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் கிராமத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் பரந்தூருக்கு அருகில் திருமதி சசிகலா அவர்களுக்கு சொந்தமானது என பலராலும் நம்பப்படும் நாலாபுரமும் மதில் சுவர் இருக்கும் ஒரு மிகப்பெரிய தென்னந்தோப்புக்குள் இருக்கும் திருமண மண்டபத்தில் விஜய் நிகழ்ச்சி இறுதியாக்கப்பட்டது. கூடவே கடுமையான நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டன.
தாவேகா கட்சியினர் யாரும் வரக்கூடாது, வெளியூர் வெளி மாவட்ட பொதுமக்களும் யாருக்கும் அனுமதி இல்லை, கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்படுவர் என்று மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் பல்வேறு நிபந்தனைகளுடன் கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளித்தது. தமிழகத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காகவும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் போராடினால் அவர்களை கைது செய்து சித்திரவதை செய்வது, லாரி ஏற்றி கொள்வது, அடியாட்களை வைத்து கொலை செய்வது, கொலைவெறி தாக்குதல் நடத்துவது போன்ற சர்வாதிகார போக்கை தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசு கடைபிடித்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதா என்ற கேள்வி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வேளாண்மை மீதும் இயற்கை வளங்கள் மீதும் விவசாயிகள் மீதும் பொது மக்கள் மீதும் அக்கறை உள்ள மக்கள் என அனைவரும் சரமாரியாக கேள்வி எழுப்புகின்றனர். இவர்களின் கேள்விக்கு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகின்றார் என்பதை பொறுத்திருந்தே பார்க்கலாம். குறிப்பாக மேற்கு வங்க மாநிலத்தில் சிங்கூர் பகுதியில் விளைநிலங்களை அழித்து தொழிற்சாலை அமைவதை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் அரசியல் பயணத்தை தொடங்கி ஆட்சி பிடித்தது போலவே பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்க்கும் தாவேகா தலைவர் நடிகர் விஜயின் அரசியல் பயணமும் அமையும் என்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியால் நடிகர் விஜய் நினைத்ததும் நடக்கவில்லை. ஏகனாபுரம் மக்கள் எதிர்பார்த்ததும் நிகழவில்லை. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.